இங்க இருந்து நம்ம டெல்லிக்கு போறோம் ஃபர்ஸ்ட். ஆமா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஏறி இருக்கோம். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வந்து டெல்லி போறோம். பாத்ரூம் டூர் போட சொல்லியிருக்கான் வினோத், அதனால பாத்ரூம் டூர் போடுறோம். இத காமிச்சிட்டா கிடைக்க போகுது அவருக்கு. சரி எடுடா, இட்லி எடுடா, பசிக்குதுடா. நீ மேல போயிடுறா. என்னடா மோந்து பாக்குற? எங்க அம்மா பார்த்த இந்த வீடியோ பார்க்கும்போது செருப்பால் அடிப்பாங்க வந்து. வாசனை எப்படி இருக்குன்னு பார்த்தா இட்லியை சாப்பிட்டு தூங்குது. ஏய் ஏந்திரா. இங்க பாருங்க, இப்பொழுது ஒரு இடுப்பு கில்லு வீடியோ நடக்க போகுது. குஷி சம்பவம் நடக்க போகுது. அது புதுசாக பிடிக்கும். புதுசாக ரொம்ப பிடிக்கும். அடிடா அவனை. அதனால அபிமன்யு எழுந்து விட்டாரு. அதான் நாங்க தான் இப்ப சாப்பிட போறோம். தம்பி ஃபேமிலிஸே மோபம் முஸ்தான் பால் சப்பாத்தி வரும்போது வேறு எப்படி வரும்போது மட்டும் பார்ப்போம். பிளாஸ்டிக் பை மாதிரி வரும். இழுக்கணும், நீ நானும் சண்டை போட்டு இருக்கலாம். ஃபேமிலிஸே மாமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ரீச் ஆகிட்டோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு FF Vlog. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை பார்த்துருங்க. நீங்க ஒரு அனிமி ஃபேனா? அனிமி ஆக்ஷன் ஃபிகர்ஸை கலெக்ட் பண்றீங்களா? அப்போ இருக்கவே இருக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். திஸ் இஸ் காமன் பஜார். காமன் பஜார் வேற யாருக்கும் இல்லைங்க, நம்மளது தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் வெளியில இருக்க கடையோட சீப் அண்ட் பெஸ்டா நம்ம கிட்ட வந்து அனிமி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க செக் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நம்ம கிட்ட கேட்டலாக் இருக்கு. அதுலயும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஸோ மறக்காம காமன் பஜாரை ஃபாலோ பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நாங்க எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா காணும் பொங்கல். எல்லாரும் வந்து முடிச்சுட்டு ஊருக்கு வருவாங்க. நாங்க இங்க இருந்து ஊரை விட்டு வெளில போறோம். ஆமா, இங்க இருந்து நம்ம ஊருக்கு போறோம். இங்க இருந்து நம்ம டெல்லிக்கு போறோம் ஃபர்ஸ்ட். ஆமா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஏறி இருக்கோம். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் வந்து டெல்லி போறோம். யார வேலைங்க அப்பத்துல இருந்து பிளாட்ஃபார்ம்ல நிக்க விட்டுங்க. 10 மணிக்கு தான் ட்ரெயின், மணி 9:30 தான் ஆகுது. அது இல்லாம நம்ம கூட வந்து பாருங்க தம்பி, மைக் இங்க இருக்கு. தம்பி ஏதோ போட்டாருன்னு நினைக்கிறேன். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு நானும் வந்து ஜாயின் பண்றேன். இங்க பாருங்க, நம்ம சேனல் சொல்றப்ப Vlog with Vijay சப்ஸ்கிரைப் பண்றேங்கப்பா. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ட்ரெயின் உள்ள போய் காட்டுங்க, பாத்ரூம்ல எப்படி இருக்கு. அங்க வந்து டெல்லியில இருக்க சில ஆளுங்களாம் இருப்பானுங்க பயங்கரமா. பவாரியா கேங்லாம் உள்ள இருக்கும். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போவோம். முன்னாடியே புக் பண்ணிட்டனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் எப்படி போறோம்னு தெரியல. ஆனா போறது எல்லாத்தையும் இல்ல, 1.5 நாள் டிராவலா. சரி, 1.5 நாள் டிராவல் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களை காட்ட போறோம். ஆமாண்டா, ஃபர்ஸ்ட் டைம் டெல்லிக்கு போறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா S1 தான். நம்ம பொட்டி உள்ள போயிட்டு உட்கார போறோம். இவன் பேக பாருங்களேன், ஊரை விட்டே கிளம்புறான். சீக்ரெட் இருக்கு, உள்ள போறோம். என்னடா காமெடியா பண்ணு? இந்த கல்யாணத்துல தபேல அடிப்பாங்களா? ஆமா, அதான் அதுக்குதான் ரெடி ஆயிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போறோம். பக்தி பழமா கிளம்ப போறவங்க எப்படி வர போறோம்னு தெரியல. ஆனா வரும்போது வேற ஒரு ரூபத்துல வருவோம். திஸ் இஸ் அவர் சைடு அப்பர் நம்மளுது. பாத்ரூம் டூர் போட சொல்லியிருக்கான் வினோத், அதனால பாத்ரூம் டூர் போடுறோம். இத காமிச்சிட்டா கிடைக்க போகுது அவருக்கு. திஸ் இஸ் வெஸ்டர்ன் டாய்லெட். ஓகே, இது இங்கே அமிச்சிட்டு இங்கேயும் ஒரு சிங்க் இருக்கு. ஸோ ட்ரெயின் வந்து கிளம்பும்போது, ஸோ கிளம்புறது அப்படியே எடுக்கிறேன் பாருங்க. ட்ரெயின் உள்ள வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, வாஷ் பேஷன், கை கழுவுற இடம், கண்ணாடி. நான் உன்னையும் ஒரு டூராக எடுக்கிறேன்டா. இல்லை, அங்கே ஆள் போயிருக்காங்க, இங்கே ஃப்ரீயாக இருக்கு. இங்கே ஃப்ரீயாக இருக்கு. உள்ள போனீங்கன்னா செம்ம ஸ்மெல் அடிக்குதுங்க. இல்லை, இப்போ பாத்ரூம்ல இருந்து ஒருத்தர் வெளில போய் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இனி யாராலையும் தடுக்க முடியாது. ஒருத்தன் பாத்ரூம் போய் அவனை தட்டி எழுப்ப இந்த பாத்ரூம்ல இருக்க பாரு. ஆமா, நம்ம வந்து இதுதான் எனக்கு கீழே உனக்கு. ஆமா, கரெக்ட். தூங்கிட்டு நாங்க காலைல கண்டினியூ பண்றோம். ஓகேவா? ஆமா, ஓகே. The next day. Good morning friends. 17 கிளம்பி 18 போர்டிங்ஸ். உங்களுக்கு ஒரு வியூ காட்டுற பாருங்க, செம்மையா இருக்கு.
ஃபுல்லாக பனி தான் பாருங்க. ஆந்திரா வாரங்கள்லாம் தாண்டி போயின்னு இருக்கோம். சரி சொல்லுங்க, நைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவசரப்பட்டு குளிர் தாங்கல. நான் தான் உன்னை மேலே கோத்த விட்டுட்டேன். ஐநோ நெக்ஸ்ட் என்ன? ஆனால் இந்த ஒரு நாள் இன்னைக்கு ஃபுல்லாக என்ன ஓட்டுறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்க. அங்கே 4 மணிக்கு காது கிட்ட வந்து பத்துக்கிற கீழே 4 மணிக்கு வந்து டீ வரா டீ 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 வரா. இப்போ வந்து டிஃபன் சாப்பிட போறோம். டிஃபன் 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 மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். காலை உணவு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாரங்கள்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். அதாவது தெலுங்கானா, நம்ம தெலுங்கானாக்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலி ஏன் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இந்த ட்ரெயின் தான் வந்து நீட் அண்ட் க்ளீனாகவும் ஆன் டைமுக்கு டெல்லிக்கு போகிறது ஃபஸ்ட்டு. அது இல்லாமல் இது வந்து எல்லா நாளுமே வந்து இந்த ட்ரெயின் வந்து அவைலபிளாகவே இருக்குது நம்ம சென்னையிலேருந்து. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஸ்டேட்டை கடந்து தான் இது வந்து போகிறது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, நான் அப்படியே கீழே போடுறோம், அப்படியே பார்த்துக்கோங்க, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் டெல்லி. நம்ம போய் இறங்க போகிறது டெல்லி. நிறைய பேர் நிசாமுதீன்லேயே இறங்குவாங்க, டெல்லியே போய் இறங்குங்க. அது நம்ம பேஷன் பிரிட்ஜிலேருந்து சென்ட்ரல் உள்ள போகிற தூரம் தான் இருக்கும். அதனால தான். அது இல்லாமல் இப்போ வந்து நம்ம இந்த 1.5 நாள் ட்ராவல்னால எங்கள் வீட்லேயே வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி, தக்காளி தொக்கு. எப்போவுமே ஆல் டைம் தக்காளி தொக்கு தான். நீ என்ன அவ்வளோ பெரிய தக்காளி துக்கன்ற இப்போ சொல்லாத டைலாக். அதான் கேட்டிருக்கல. சரி எடுடா, இட்லி எடுடா, பசிக்குதுடா. நீ மேலே போயிடுறா, மேலே இருக்க பைய அப்படியே எடு. வெள்ளை பை, மஞ்சள் பை இல்லை. நம்ம ஊர்ல இதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. நீ இது ஏறா, இது நைட்டுக்கு. இங்கே கேமரா பெரிய சாப்பாடு 3 பேருக்கு புளி சாதம். இப்போ இட்லி தக்காளி தொக்கு. நட்டுக்கணும்னுவாங்க. குஷ்பு இட்லி, குஷ்பு இட்லி இலை வச்சு சூடாக கட்டியிருக்கு. 4 இட்லிடா பாருங்க. பக்கா 4 நாள் தக்காளி சர்வைவல் கிட் தக்காளி தொக்கு. 3 பார்சல் வந்து இட்லி எடுத்து வந்துட்டாங்க. 4 நாள் இட்லி. அதனால 2 நீ நாள் பஸ் சேவ் பண்ணு. என்னடா மோந்து பாக்குற? எங்க அம்மா பார்த்தா இந்த வீடியோ பார்க்கும்போது செருப்பால் அடிப்பாங்க. வந்து வாசனை எப்படி இருக்குன்னு பார்த்தா நல்லா இருக்கா இல்லையா? நம்ம மோந்து அவ்வளோ ஆயில் ஊற்றி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. போடு. ஆமா என்னடா கட்டி ஆயிடுச்சு தக்காளி தொக்கு. ஆமா இதுக்கு கிளைமேட்டுக்கு பாரு, தக்காளி தொக்கு கட்டி ஆயிடுச்சு. ஏய் 2 ஃபுல் ஆயிடும் போல இருக்குடா. சாப்பிடு. சின்ன இட்லி தான். நல்லா இட்லி சாப்பிட்டா இருக்குல்ல? இட்லி சாப்பிட்டா இது பனிக்கு கெட்டியா இருக்கு. கெட்டியா தக்காளி தொக்கு. மம்மி சூப்பர். 4 இட்லி மேஜிக் மாதிரி கிளம்புது. நம்ம டேஸ்டா இருந்தது. நல்லா அத்தினா பண்ணல கொண்டாங்க. டைம் நடந்து 9:40 தான் ஆகுது. 9:40 லாங்குவேஜ் நானும் வந்து கமெண்ட் பண்ண பொறுக்கிறோம். பிடிக்கிட்டு இருக்கும். அப்படி அவங்க வந்து பள்ளி கொண்டாங்க. இட்லியை சாப்பிட்டு தூங்குது. ஏய் ஏந்திர. தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் வந்து இன்னொரு ப்ளஸ் ஒன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிளீனிங் சர்வீஸ் நடக்கும். பிவிஜி 2 hours ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ண இருப்பாங்க. இந்தியாவில் ஒரு ட்ரெயின் இருக்குது, இந்த ராஜா ட்ரெயின் மாதிரி. அது ஏதோ ஒரு ட்ரெயின், ராஜா பகூத் ட்ரெயின். அது நம்ம பேர் வச்சுக்கலாம். உள்ளே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ட்ரெயினுக்கு வந்து மோடிஜி யாருன்னா இருந்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக லாக் எடுக்கும். அதுக்குன்னு கேமரா கூட நாங்கள் 4D அது மாதிரி 5Dலலாம் கேமரா எடுத்துகிட்டு போடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஏறின ட்ரெயின் உள்ளேருந்து இப்போ தான் இறங்குறோமே. ஆக்சுவலாக இது என்ன ஒரு பலாஷாவா? பல்லாஷா. அசிமா பேசல பலாஷா. ஏன்னா ஜப்பான் உள்ளே வந்து கேள்வி கேட்டுருவாங்க. இப்போ கமெண்ட் பண்ணுறவங்கள ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. அதுதான் நல்லா இருக்குப்பா வெயில் அடிக்கும் போது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து தண்ணி ரீஃபில் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி ஃபில்லிங்கோசம் வந்து பலாசாலை நிற்குது. இது அங்கே வந்து இருக்கவர் வந்து இப்போ எல்லா அட்டாச்மெண்ட்டையும் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இது பாருங்கள், அவர் எடுக்கிறாரு பாருங்கள். இதோட வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்தியானம் 1:30க்கு நாக்பூருக்கு நம்ம போவோம். அடுத்த ஸ்டாப்பு வந்து நாக்பூர் தான். அது 5 நிமிஷம் தான் நிற்கும். ஸோ இங்கே பாருங்க பாம்பு டான்ஸ், அவதார் டான்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடுங்க. அவதார் டான்ஸ் அதுக்கப்புறமா ஒரு வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணுவாங்க. ஐயோ இப்போ உள்ள அடிக்குமா கேமராவில்? பட்டால் ஏய் மியூசிக் நல்லா இருக்கு. அவரே பயப்படுறாரு, அவருக்கே திடீர்னு ஆயிடுச்சா. ரயில்வே வேலை செய்வார். இங்கே ஒருத்தர் ஆஃப் பண்ண போகிறார். அது அந்த கோர்ஸில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்பொழுது ஒரு இடுப்பு கில்லு வீடியோ நடக்க போகுது. குஷி சம்பவம் நடக்க போகுது. சிவா என் இடுப்பு பாத்தியா? உஷாராயிட்டா. சிவா உங்க இடுப்பு ரொம்ப பெருசா இருக்கு. நல்லா எக்ஸ்பிரஷன் கொடுக்குற மாதிரி வருவாரு. மணி ஒரு எக்கு பொடி மாஸ் ஃப்ரை பண்ணிதுன்னா அல்டிமேட்டா இருந்திருக்கும். இல்லை எங்கள் அம்மா அதுதான் வாங்கி வச்சாங்களா, தை அமாவாசை அதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆடா பாய் பாப்பா, நம்மளோட மூதாதையர்களுக்கான மரியாதை. பசிக்கும் போது சாப்பிட்டுக்கணும்டா. நான் இருக்குது ஓப்பன் பண்ணு. என்ன இது புளிசா இருந்தாலும் அது ஓப்பன் பண்ணு பக்கி. இது அவன் இவன் தான் அல்டிமேட் ரைஸ். அல்டிமேட் மார்ஸ் ஃபேவரட். நீ நிலாவுக்கு போனாலும் எடுத்துன்னு போகலாம், சைடு சாப்பிட்னா எடுத்துன்னு போகலாம். தக்காளி தொக்கு வேணுமா? வச்சிரு ஒரு ஸ்பூன் வைக்கலாம். சைடு சாப்பிட். சிப்ஸு என்ன சிப்ஸு சொல்லு பார்க்கலாம். கெஸ் பண்ண நீ என்னவா இருக்கும்? எடுடா என்னவா இருக்கும்? சஸ்பென்ஸ் காட்டு ஓப்பன். பீச்சில் கொடுப்பாங்க மரவள்ளி கிழங்கு சிப்ஸ்ரா. பீச்சில் மட்டும் கிடைக்கக்கூடியது. ஸோ அம்மாவின் கையால் ஆக்கப்பட்டது. நான் நேற்றே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் நல்லாயிருக்கும். வந்து புளிசாதம் பைத்தியவங்க. புளிசாதம் ரொம்ப பிடிக்கும். அதாவது கோயிலில் வந்து போயிட்டு லைன் கட்டுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. நாங்கள் மற்றவங்கள மாதிரி இந்த மாதிரி ஜன்னல் எல்லாம் போட மாட்டோம், குப்பத்தொட்டில் தான் போடுவோம். இல்லை இப்போ டஸ்ட்பின்ல விட்டுருவோம். நாட்டு மஸ்டாங்க. இப்போ நாம பவர் நம்பர்ஸ் ஈவினிங் பார்க்குறோம். ஈவினிங் 3 hours later. வணக்கம் ஃபேமிலிஸே. ஏன்னா ஏந்தாச்சு, சாப்பிட்ட உடனே ஒண்ட மயக்கம் வந்து தாக்கிடுச்சிங்க. நாக்பூரில் இறங்கி ஹல்திராம்ஸ் இதெல்லாம் வாங்கலான்னு பார்த்தேன், இறங்கினேன். ஆனால் கொடுக்குற கூட்டத்தை பார்த்துட்டு 20 நிமிஷம் ஆகிடக்குள்ள நமக்கு 10 நிமிஷம் தான் நிற்கும் ட்ரெயின். நாளைக்கு கிளம்பி ஏறி வந்து படுத்தவன் தான் ஃபுல் ஃப்ளாட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூங்கின கொஞ்ச நேரம் ஒரு 2 ஹவர் தூங்கிப்பேன். ஏந்தோடனே வந்து நம்ம தமிழ்நாடு ப்ளஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி வந்து இது இருக்குது. அதனால் வந்து சூடாக நம்ம வந்து சமோசா கச்சோடி வந்து 30 ரூபா தான் தலைவர் தான் வாங்கி கொடுத்துட்டு போனது. நானும் லாபி விஜயும் இப்போ உட்காந்து சாப்பிட்றோம். இது வந்து நான் ஹாப்பி மணியும் வாங்க மாட்டேன், செஞ்சுக்க மாட்டேன். ஆமாம். இப்போ வந்து நம்ம வந்து காலைல வந்து இட்லி எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க, தக்காளி தொக்கு. மத்தியானம் வந்து ஆல்வலி சிப்ஸும் புளிசாதமும் முடிஞ்சிடுச்சு. அவங்க நைட்டும் செஞ்சு தரேன்னு தான் சொன்னாங்க, சப்பாத்தி சர்க்கரை சாப்பிட்டேன். அவங்களுக்கு எது ரொம்ப கஷ்டப்படுங்கன்னு வேணாம், இதுவே நீ கொடுத்ததே போதும் அப்படின்னு நான் அங்கே இருக்கிறது ட்ரை பண்ணி பார்க்குறது வந்து சரி. அங்கே என்னடா நம்ம இதோட இட்டாசியில் ஸ்டாப் இருக்கோம் 6:30 மணிக்கு, அதோட போபாலில் 8:10 தான் ஸ்டாப். இப்போ ஆல்ரெடி நம்ம 1600 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். சரி இப்போ அங்கே போகும்போது சரி நாக்பூர் ஜங்ஷனில் நிற்கும் போது இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளேட் வந்து கொடுத்துட்டு போனாங்க. மை கிச்சன் ரெஸ்டாரண்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாலிஸ்லேயே நிறைய இருக்குது. மினி தாலி, ஸ்பெஷல் வெஜ் தாலி, ராஜஸ்தான் தாலி, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நான்வெஜ்லேயும் இருக்குது. அதே மாதிரி இண்டிவிஜுவலாகவும் ஆர்டர் பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து என்னென்னா மினி தாலி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா
இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எடுத்திருக்கேன். பன்னீர் மசாலா, டால் ஃப்ரை, ரைத்தா, 3 சப்பாத்தி, ஜீரா ரைஸ், சாலடு, ஸ்வீட்டு அப்படி வந்துடும். அபி வந்து நான்வெஜ் தாலிக்கு போகிறேன்ட்டான். அதில் சிக்கன் கறி, டால் ஃப்ரை, ஜீரா ரைஸு, சாலடு, 3 சப்பாத்தி, ஸ்வீட்டு. இதுதான் 110 ரூபாய் எனக்கு வருது, அவனுக்கு 150 ரூபா வருது. ஆனால் அவனுக்கு சிக்கன் கறி வருது. அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. லாக் வித் விஜயும் நான் இப்போ வந்து நான் இது பண்ணிக்கிறேன், மினி தாலிக்கு போய்க்கிறேன்ட்டான். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த நம்பரில் ஆர்டர் பண்ணிட்டா டைரெக்டாக வந்துடும். இதில் இருக்கிறதுல இப்போ வந்து நம்ம வந்து இட்டாச்சியில் ஆர்டர் பண்ணி போபாலில் எடுத்துக்கலான்ற பிளான் தான். ஃப்ரீ டெலிவரி தான். அதனால் ஓகே, நல்லாவே இருக்கும். துரோகி இதோ ஏந்துட்டான் பாருங்க, அடிடா அவனை. அதனால் அபிமன்யு எழுந்து விட்டார். அதான் நாங்கள் தான் இப்போ சாப்பிட போகிறோம். தம்பி ஃபேமிலிஸே மோபம் முஸ்தாங்க பார்த்துக்கோங்க. ஃபேமிலிஸே இதுதான் கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் ஏதோ காட்டுக்குள்ள வண்டி நிக்குது. ஆமா, ஏன்னா நான் ஏன் இப்போ வீடியோ எடுக்கிறேன்னா மணி வந்து 6:10 ஆயிடுச்சு. இட்டாச்சி போகிறோமா? இட்டாச்சி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரெயின் ஃபுல்லா வந்து நைட்டுக்கான ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து என்னன்னா போபால்ல அங்க இருக்க ஃபுட்டை நம்ம ட்ரை பண்ண போறோம். அங்க ஃபுட்டு இருக்குமா இல்லைன்னு தெரியல, ஏதோ ஒன்று பண்றோம். ஆக்சுவலாக என்னன்னா நம்ம சகாக்களோட ஐடியா படி, சகாக்கள் இல்ல சகாத்தமா, அங்கே ஒரு சகாப்தம் இருக்குல்ல, அந்த சகாப்தம் ஒரு ஐடியா கொடுக்குது. என்னன்னா இப்போ வந்து இப்போ ஆர்டர் பண்ணலாமா வேணாமா? ஃபுட் ஆர்டர் வந்து எடுத்துருந்தாங்க நைட்டுக்கு. ஏன்னா நாங்கள் காலைல இட்லி எடுத்து வந்து மதியம் புளி சாதம், புளி சாதம் டேமரின் சரியா, ரைஸ். நைட்டுக்கு என்ன சாப்பிடலாம்னு பண்ணும்போது காண ஆர்டர் எடுத்துருக்குறாங்க. காணா ஆர்டரா? டாம்லெட் டின்னர் ஆர்டரா? காணா சாப்பிட்றதுரா? ஃபுட் ஆர்டர் எடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான். ஆனால் வந்து சரி போபாலில் சாப்பாடு நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு குருக்கள் சொன்னார். நிறையலாம் இல்லை, 100 ரூபாய் கேட்கறதுல 50 ரூபாய் ஆகும். நம்ம இங்கே வந்து பேம்லெட்டில் போட்டு எங்கடா பேம்லெட் காட்டுறாங்க. அந்த பையன் வாங்கி போயிட்டானே. நான் வச்சிருக்கேன். ஆமா, மேலே ஒழிச்சு வச்சு அது எங்க? அதுதான் தெரியா? அதை நான் காமிச்சேனே. காமிச்சில்ல, இப்போ நான் காட்டுவேன். தூங்கிட்டு அரைப்போதையில தூங்கிட்டாங்க. மை கிச்சன் ரெஸ்டாரண்ட் பேம்லெட் நானும் அதான் சொன்னேன். மினி சொல்லிட்டேன். 110 அவன் சொல்லிட்டானா. அதனால இதை சொல்லவே இல்லை. நாங்கள் இன்னும் ஆர்டர் கொடுக்க கூடாம பண்ணிட்டான். அவங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். கோபால் ஸ்டேஷன் வந்தோடனே கோபால் இல்லடா, போபால். பி மோபால். அவன் ஒரு டைலாக் போடுவான். பால் இருக்குது. இல்ல இல்ல, ஏய் நானே பார்த்துட்டு சாப்பிட்டுருக்கேன்டா போகும்போது. ஐபோனுக்கு போகும்போது போபால் ஸ்டேஷன் வந்துருக்குமா? போபால் டிஃபன் வாங்கி தரேன்னு சொன்னவன் வந்தான். ஆமா, பே பண்ண போறோம். ஆமா இல்ல, இப்போ சப்பாத்தி வரும்போது வேறு எப்படி வரும்போது மட்டும் பார்ப்போம். பிளாஸ்டிக் பை மாதிரி வரும். இழுக்கணும், நீ நானும் சண்டை போட்டு இழுக்கலாம். ஒரு கச்சோரி ஈவினிங் ஒரு கச்சோரி சொத்துறேன் உண்மையில. செருப்பு ரப்பர் செருப்பு இரு, அது ஃபுல்லா சாப்பிட்ட நம்மளே ஒழுங்கா இருக்கும். யூட்டணும் சாப்பிட்டு ஒருத்தர் டக்குனு ஒரு 5 நிமிஷத்துல வாங்கிட்டு சாப்பிடலாமா? வாங்கிட்டோம். இதான் டின்னரு. அப்படி ஓகே, அதான் சொன்னல இறங்கும் போதே கிடைக்கும். அங்கே வரலான்ட்டான். ஜீரா ரைஸ் தான் வாங்கியிருக்கோம். வாழைப்பழம் தான் வாங்க. வெஜிடபிள் ரைஸ் நல்ல சாப்பாடு, சூடாக இருக்குது. வாழைப்பழம் ஆமாம், ஒரு 4 வாழைப்பழம் வாங்குவோம்ல. ஏய் வாங்க 4 வாழைப்பழம், தண்ணி பாட்டில் அது உள்ள வைக்கும்போது சொன்னீங்க. காட்டு. ஜீரா ரைஸா பிரிஞ்சியா? ஆக்சுவலி சப்பாத்தி கிப்பாத்திலாம் சொல்லிருப்போம். இதில் வந்து கிரேவியோட சூப்பராக இருக்கும், சூடாக இருக்குது. ஃபஸ்ட்டு பைக் நல்லா இருக்கு. ஆக்சுவலி லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்தால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெயினில் நிறைய பேர் ஏறாங்க. நல்லா இருக்கு. மீல் மேக்கே பிரிஞ்சு சூப்பர்.
பிரிஞ்சிக்கு இன்னொன்று ஒன்று வாங்கணும். சப்பாத்தி மட்டும் ஆளுக்கு ஒரு சப்பாத்தி சாப்பிடலாம். அவன் சாப்பிட்டு இருக்கான். அவனுக்கு ரைஸ் வந்துருக்குன்றான், எனக்கு வேகலை. ஆஃப் குக்காக தான் இருக்குது. ஆக்சுவலி சாப்பிட்டு முடிச்சாச்சு. தப்பாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக திருப்பி நிற்கிறேன். ஸோ நாளைக்கு காலைல டெல்லி ரீச் ஆகிடுவோம். ரீச் ஆகிட்டு இது பண்ணுறேன். இப்போ பாருங்க, இப்போ குல்லா போட்டு இப்போ பாருங்க எப்படி இருக்கிற மாதிரி. The next day. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ரீச் ஆகிட்டோம். டெல்லிக்கு முன்னாடி வந்து நிஜாமுதீன்ல இறங்கிட்டோம். ஏன்னா வந்து இந்தியா கேட்டுக்கு போகிறோம்னா இங்கேருந்து பக்கம், நமக்கு 6 கிலோமீட்டர், அங்கேருந்துனா 12 கிலோமீட்டர் வருது. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்க ஒன்றுமே தெரில. ஏன்னா ட்ரெயினும் டிலே ஆகிடுச்சு. ட்ரெயின் டிலே, அதனால இப்போ தலைவன் வந்து ஜெர்கின் படமாக ஒருத்தன் சுற்றி நிற்கிறான். ஜெர்னி வரப்போது கன்ஃபார்ம். இப்போ வந்து நான் காட்டுறேன் இந்த நிஜாமுதீன் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். ஏன்னா வந்து இப்போ ட்ராக்கே வந்து தெரியல, அதனாலே தான் வந்து ஸ்லோவாக போகுது ட்ரெயினே. ஆக்சுவலி வந்து பார்த்தா நான் டெல்லிக்கு 6:30க்கே இறங்கியிருக்கணும். இப்போ 7:30 ஆகுது. சரி, நிஜாமுதீன்லேயே இறங்கிட்டு நம்ம பக்கத்தில் ஃபஸ்ட்டு இங்கே போயிடலாம், சரி இந்தியா கேட்டுக்கு போயிடலான்ட்டு தான் பிளானு. ஏன்னா இந்தியா கேட்டு இங்கேருந்து பக்கம், அதனால் ஃபஸ்ட்டு அது முடிச்சுட்டு அடுத்து நம்மளோட பொறுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது இல்லைங்க, இறங்கணுன்னு இங்கே பாருங்க வீடியோ பிடிக்கிறான் வந்து இன்னைக்கு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஏர் பொல்யூஷன் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அதுவும் 12 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆயிருக்கு. அதுவும் நாங்கள் வரும்போது தான் ஆகணுமா? இதுதான் வந்து நமக்கு எக்ஸ்க்ளூசிவ்ல அபிக்கு ரெடி பண்ணி கொடுத்தது. அந்த வீடியோ பார்க்கலன்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப பெருசாக தெரியுங்க ஜி. तुम्हारा नाम? அப்ராஸ். நம்மளோட புது கஸ்டமர், இது சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ. ஸோ டெல்லி வந்தோடனே நமக்கு வந்து நல்ல வரவேற்பு, அதுவும் இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைபரும் கிடைச்சிட்டாங்க நார்த் இந்தியாவில். சரி போகலாமா? யாராவது தூக்கின்னு போகிறாங்க. ஆக்சுவலி வந்து ஏதோ ரஷ்யாவில் இருக்க மாதிரி இருக்கு. ரஷ்யாவில் வேற அந்த இதுவும் ஏர் பொல்யூஷனும் கலந்து வருது. இப்போ வந்து ஸ்டேஷன் விட்டு கிளம்ப போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டீங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சார். இதில் கொஞ்சம் அபிபின்னு இருக்கும். ஆமாம், நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லிக்கு வந்து இறங்கிட்டோம். இதுதான் வெளில போ. சென்னையிலேருந்து கிளம்பி டெல்லியில் இறங்கியிருக்கோம். குளிர் தாங்கணுங்க, போகதான் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்தியா கேட் போகிறோம். இந்தியா கேட் வந்து செகண்ட் எபிசோட். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எபிசோட். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்துலேயும் அடுங்குது அவனுக்கு தாங்க முடியல. ஸோ ஜெர்கினே போட்டு ஜாக்கெட் போட்டு இந்தியா கேட்லேருந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் டெல்லி. ஆமாம், ஸ்பெஷலாக இருக்காது, எங்களுக்கு சும்மா காட்டுறோம். ஆமாம், தெரிஞ்சது காட்டுறோம்.